ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸ் கல்ஃப் ஃப்ளவர் பார்க்கலாம். ஆல்ரெடி பேசிக் பார்த்துருப்போம். இப்போ அட்வான்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதிலேருந்து இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஸோ அதுதான் அட்வான்ஸ். அதிலேருந்து ஒரு படி மேலே இருக்கும். ஸோ அது எப்படி போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டு போட்டு நான் ஸ்பைரல் போடுறேன். ஆல்ரெடி எப்படி ஸ்பைரல் போடணும்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே இன்னொரு சர்க்கிள் டச் ஆகாமல் போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் டோம் ஷேப் போடுறேன். இது பார்க்குறதுக்கு டோம் ஷேப்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ரெண்டு சைடு ப்ராக்கெட் போடுற மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி ஞாபகம் வருதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலேருந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி போடுறேன். ஸோ இந்த சைடு அந்த மாதிரி பெண்ட் பண்ணுறேன். ஸோ நான் போடுறத நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டும் அந்த சைடுலேருந்து பெண்டு மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இது பார்க்குறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மொட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் கொடுக்க தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே ஷேட் பண்ணுறேன். ஸோ ஷேடிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கோனோட டிப்பை நீங்கள் ஸ்ட்ரோக் மாதிரி கொடுத்தாலே உங்களுக்கு ஷேடிங் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா போல்டு நீங்கள் வேணும் அப்படின்னா உடனே கூட நீங்கள் போல்டு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கடைசியாக கூட நீங்கள் போல்டு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி பெட்டல்ஸ் நான் போட்டுக்கிறேன். ஸோ எதுக்காக இந்த மாதிரி போடுறேன் அப்படின்னா இது ஒரு ஃப்ளவர் தானே வரைய போகிறேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் பெட்டல்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி டோம் ஷேப் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம ரங்கோலியில் இந்த ஷேப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ரெண்டு ப்ராக்கெட் போடுற மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ப் எட்ஜாகவும் போடலாம். அப்படி இல்லை நான் கடைசியில் ஒரு மாதிரி பெண்ட் பண்ணி போடுவோம். அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு 4 பெட்டல் போடலாம், இல்லை 5 பெட்டல், இல்லை 6 பெட்டல். உங்களுக்கு இந்த ஃப்ளவர் எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெட்டல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் பெண்ட் பண்ணி போடுறேன். ஓகேவா? உங்களுக்கு தெரியும் இது ஷார்ப்பாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணி நான் பெட்டல் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாமே நான் எல்லாமே பெண்ட் பண்ணியே நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ப்பாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே நான் ஷேடிங் கொடுக்குறேன். ஆல்ரெடி ஷேடிங் எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஷேடிங் கொடுக்க சொல்ல உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும் நீங்கள் போல்டு பண்ண சொல்ல. ஸோ இப்போ உள்ளே இருக்க எலமெண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். பெட்டல்ஸ் நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். பெருசு சின்னது அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் பார்க்குறதுக்கு ஃபைனலாக ஃப்ளவர்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா போதும். ஸோ இந்த ஸ்டெப் தான் இப்படி போடணும், இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் போடணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கிடையாது. பட் நீங்கள் ஃப்ளவர் வரைஞ்சிட்டு ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போல்டு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றதெல்லாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ செகண்ட் சேம் அதே மாதிரி தான் நான் போட போகிறேன். இந்த மாதிரி ஸ்பைரல் போட போகிறேன். செகண்ட் ஃப்ளவரில் இப்போ நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளவரில் போட்டிருப்போம்ல மேலே. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலான்னு நான் சொன்னல. ஸோ இதை நீங்கள் போட்டுட்டு கூட கீழே அந்த டோம் ஷேப் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டோம் ஷேப் போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி பெண்ட் பண்ணி போட்டிருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் நம்ம பெண்ட் பண்ணி போடுறோம். இந்த மாதிரி பெண்ட் பண்ணி இந்த சைடும் அந்த சைடும் நான் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெருசாக போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த கவுண்ட்டை. ஓகேவா? இது இவ்வளோ தான் போடணும்னு கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த இடத்துல அவ்வளோ போட்டுக்கலாம், அந்த பெண்ட் பண்ணி போடுறது. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷேட் பண்ணுறேன். ஸோ ஷேடிங் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி லைட்டாக ஷேடிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உள்ளே இருக்கிறத நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சர்க்கிள் தெரியும்ல. ஸோ குட்டி குட்டி சர்க்கிள் பஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கனெக்டிங் எலமெண்ட். ஓகேவா? ஸோ உள்ளே ரவுண்டு போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு பேர் கனெக்டிங் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது நீங்கள் மோஸ்ட்லி இந்த அரபிக்கில் அதுக்கப்புறம் ஃப்ளோரல் மெஹந்தியில் நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி
ஃப்ளோரலில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இப்படி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து நீங்கள் 3 கட்டாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை 2 கட்டாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் பெட்டல்ஸ். ஸோ பெட்டல்ஸ் வந்து இந்த சைஸில் தான் போடணும் அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வந்து பெட்டல்ஸ் வந்து போட்டு முடிச்சிருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பெருசு சின்னது போடாமல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி நீங்கள் பெட்டல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஷேடிங் கொடுத்துக்கோங்க. ஸோ லைட்டான ஷேடிங் கொடுக்க சொல்ல உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நீட்டாக ஸ்ட்ரோக் கொடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஷேடிங்கில் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெஷர் கொடுத்துறீங்க. ஸோ அங்கங்கே வந்து கோன் வந்து கட்டியாக நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க மேலே வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ப்ரெஷர் கொடுத்து நான் ஃப்ளவர் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் பெட்டல்ஸ். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ரெஷர் கொடுத்தாலே போதும். ஓகேவா? நீங்கள் வந்து அது ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுத்தாலே போதும், போட்டு தேய்க்காதீங்க. ஸோ இப்போ வந்து செகண்ட் ஃப்ளவரும் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுவுமே கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருக்கும். மோரோவர்ஸ் உள்ளே போடுற எலமெண்ட் வந்து நம்ம சின்னதாக சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஹைபிஸ்கஸ் வந்து போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு யூ ஷேப்பில் வந்து இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ பெண்ட் பண்ணி போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி ஒரு லைனும் இதுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு லைனும் நான் வந்து போட போகிறேன். ஸோ எதுக்காக இந்த மாதிரி லைன் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா பெட்டல்ஸ் போடுறதுக்கு தான். ஓகேவா? ஸோ சென்டரில் இந்த மாதிரி வந்து போலன்ஸ் இருக்கும்ல, ஸோ அதுக்காக இந்த மாதிரி எஸ் மாதிரி பெண்ட் பண்ணி அது ரூட் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு மேலேயும் வந்து நான் வந்து லைன் போடுறேன். எதுக்கு லைன் போடுறேன் அப்படின்னா மறுபடியும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பெட்டல்ஸ் போடுறதுக்கு தான் இந்த மாதிரி பார்ட்டிஷன் வந்து பிரித்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம போட சொல்ல புரியும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெட்டல்ஸ் போடுங்க. ஓகேவா? வளைச்சி பெட்டல்ஸ் போடுங்க. இது வந்து நீங்கள் எத்தனை கவுண்ட் வேணால் போட்டுக்கலாம். 3 வாட்டி பெண்ட் பண்ணிக்கலாம், 4 வாட்டி பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எத்தனை இது தேவையோ அத்தனை வாட்டி நீங்கள் பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்ட்டிஷன் பிரித்து போட சொல்ல அந்த ஃப்ளவரோட ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், மாறாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து பார்ட்டிஷன் பிரித்தேன். நீங்கள் அப்படியே போகிறதுனா கூட நீங்கள் பெட்டல்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ சென்டரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் போல்டு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து போல்டு பண்ணிவிட்டு இந்த போலன்ஸ்க்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டாட்டு குட்டியாக வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்து டாட் வச்சுக்கிறேன். ஓகேவா? நீங்கள் ப்ரெஷர் கொடுக்க கூட தேவையில்லை, ஜஸ்ட் அந்த கோனோட டிப்பை கூட இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி டிப்பை வந்து டிப் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படியே வச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷேடிங்ஸ். ஸோ இதெல்லாம் நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஷேடிங் தான் வந்து கல்ஃப் ஃப்ளவரில் வந்து தேவைப்படும். ஸோ நம்ம ஷேடிங் கொடுத்துட்டு மேலே வந்து இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்க சொல்ல உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்து எந்த ப்ரைடு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் ப்ரைடு வந்து இந்த மாதிரி நிறைய ஃப்ளாரல் அதுக்கப்புறம் இந்த கல்ஃபு அதெல்லாம் வந்து ஃப்ளவர்லாம் நிறைய கேட்பாங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா வந்து யார் எந்த ப்ரைடு எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து நான் எல்லாமே கவர் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் ப்ரைடே ஃபுல்லாகவே அட்டன் பண்ண முடியும். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து ப்ரெஷர் கொடுத்து அவுட்லைன் போட்டுக்கிறேன். ஸோ ஃபினிஷிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஃபினிஷிங் வந்து எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல தான் ஃபினிஷிங் வரும். ஸ்டார்டிங்கே வந்து ஃபினிஷிங் வராது. நம்ம எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ஃபினிஷிங் வரும். ஸோ ஃபோர்த் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஐ ஷேப்பில் வந்து 2 லீஃப் போட்டுக்கிறேன். 2 லீஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து லைட்டாக வந்து நான் போல்டு பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ரெஷர் கொடுத்து கூட பண்ணிக்கலாம், இல்லை வரைஞ்சி கூட நீங்கள் வந்து போல்டு கொடுத்துக்கலாம். நான் அப்படியே வந்து போல்டு கொடுத்துட்றேன். சும்மா ஒரு லைன் மாதிரி போல்டு கொடுத்தேன், அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் டாட் வச்சும் நீங்கள் போட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டியாக வந்து சர்க்கிள் போடுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து லைட்டான ஷேடில் போடுங்க, ஒரு ஆரஞ்சு ஸ்டெயின் வரும். ஸோ அந்த மாதிரி ஷேடில் போட சொல்ல உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு மேலே இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு மாதிரி என் ஷேப் வந்து கொஞ்சம் லாங்காக பெண்ட் பண்ணுற மாதிரி பெண்ட் பண்ணி பெட்டல்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா
ஃபினிஷிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஃப்ளவர் போடுறீங்க, தப்பாக வரும். செகண்ட் டைம் போட சொல்ல அதை விட கொஞ்சம் இதுவாக வரும். ஸோ தேர்ட் டைம் போட சொல்ல அதை விட கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எத்தனை வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அத்தனை வாட்டி வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி லைன் போட்டு டாட் வச்சுக்கிறேன். லைன் போட்டு டாட் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நல்லா பாருங்கள், லைன் போடுறேன், டாட் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போலன்ஸ் மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? லைன் போட்டு டாட்டு, லைன் போட்டு டாட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஷேடிங் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே டாப்லேருந்து நான் ஷேடிங் கொடுக்குறேன். ஸோ ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட்டு. நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் மெஹந்தியில் வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ண முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ் இல்லாமல் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொண்டு வர முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணது வந்து அப்பப்போலாம் பண்ணக்கூடாது, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது உங்களால் முடியல, ரொம்ப ஒர்க்காக இருக்குது அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். பட் ஆனால் டெய்லி பண்ணணும். அது வந்து எப்போ வேணால் பண்ணிக்கலாம், நைட்டு காலை நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ டெய்லி பண்ணணும். அப்போ தான் வந்து உங்கள்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ இந்த ஃபீல்டில் வந்து உங்கள்கிட்ட நீட்னஸாக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் சக்சீட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட். ஸோ 5th என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ளவரை வந்து ரோஸ் தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நான் ஓவல் ஷேப்பில் போட்டுட்டு உள்ளே வந்து நான் ஸ்பைரல் போட்டுக்கிறேன். ஓவல் போட்டுட்டு உள்ளே வந்து பாதி ஸ்பைரல் போடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி பாதி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி டோம் ஷேப் போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி டோம் ஷேப் போட்டுக்கிறேன். ஸோ இந்த டோமில் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு வாட்டி வந்து கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி லைன் போட்டு எடுக்க போகிறேன். இங்கேருந்து இது வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து திருப்பி வந்து கீழே கொண்டு வர போகிறேன். இது வந்து தலைக்கீழே பார்க்க சொல்ல மறுபடியும் இது தலைக்கீழே டோம் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இங்கேருந்து நீங்கள் டோம் ஷேப் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் வந்து இதுக்கு மேலேயே வந்து இன்னொரு லேயர் வந்து போட போகிறோம். பட் மெலிசா போட போகிறோம். இந்த மாதிரி மெலிசா போடுங்க. அதுக்கப்புறம் வந்து யூ மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சைடு பாதி யூ போடுங்க, அந்த சைடு வந்து பாதி யூ போடுங்க. அப்புறம் வந்து சென்டரில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து லைன் போட போகிறோம். நீங்கள் ஃபுல் யூ கூட போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பாதி பாதியாக கூட யூ போட்டுக்கலாம். நான் மறுபடியும் சொல்லித்தர சொல்ல நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி பாதி பாதியாக போட்டுட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி லைன். ஸோ இந்த மாதிரி வளைச்சி யூ மாதிரி க்ளோஸ் பண்ணிங்க. அது நீங்கள் ஸ்டார்டிங்கே யூ மாதிரி போட்டுக்கலாம். ஸோ மேலே கேப் இருக்கும்ல, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஹார்ட் மாதிரி இல்லைன்னா எம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்ட்டில் பாதி போடுவோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள் போடுறேன், அதுக்கப்புறம் வந்து ஸ்பைரல் போடுறேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி டோம் ஷேப் போடுறேன், அப்புறம் மேலேருந்து ஒரு டோம் கொண்டு வரேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயரும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து யூ ஷேப் வந்து போட்டுக்கிறேன். சென்டரில் 2 லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பெண்ட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த சைடை பெண்ட் பண்ணி போட்டு லைன் போட்டுக்கிறேன். ஸோ உள்ளே வந்து மேலே வந்து இந்த மாதிரி எம் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயுமே வந்து ஷேடிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஷேடிங் வந்து லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து உள்ளே அப்படியே ஃபுல்லாக ஷேடிங் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் சொல்கிறது புரியல அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கேளுங்க, இல்லை கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை கிளாஸ் ஜாயின் பண்ணவங்க வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை வாட்டி டவுட் கேட்டாலும் நான் சொல்லி கொடுப்பேன். ஸோ இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து 300 தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு எந்த ஃபீஸுமே கிடையாது. ஸோ இந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் 300 ஃபீஸ் மட்டும்தான். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சொல்லித்தரதில். ஓகேவா? ஸோ மேலே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே அவுட்லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாக அவுட்லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அட்வான்ஸ் வந்து ஃப்ளவர்ஸ். ஸோ இதுலேயே இன்னும் நிறைய இருக்குது. பட் நான் வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸோ பேசிக்காக போடுறது, கொஞ்சம் அட்வான்ஸாக போடுறது மட்டும், கொஞ்சம் ஈஸியானதை மட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதிலேருந்து நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணிக்கூட, நெட்டில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நிறைய டிசைன்ஸ் இருக்கும். நான் பர்டிகுலராக வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதை மட்டும் நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலேயே நிறைய இருக்குது. வேணும் அப்படின்னா பார்த்து அதை கூட நீங்கள் நோட்டில் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். சப்போஸ் அதில் ஏதாச்சும் டவுட்டுன்னா கேளுங்க என்கிட்ட.